நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் வெக்டார் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வெக்டார் ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, கார்ட்டூன், கிளிப் ஆர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம சேனலில் உள்ள லோகோவை எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு கொடுத்தவொடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. அந்த பாப்அப் விண்டோவில் ப்ரொஃபைலில் நம்ம எந்த பிளாட்ஃபார்முக்காக வெக்டார் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நான் வெப்புங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் இருக்குது. இந்த சைஸில் மேக்ஸிமம் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தவொடனே இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. ரைட் சைடில் லேயர் விண்டோ இருக்குது. இங்கே நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு லேயராக லிஸ்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் நிறைய டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெனூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டூலை செலக்ட் பண்ணணும். அந்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸில் இருக்க ஷேப் டூல் தான். அந்த ஷேப் டூலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு எல்லிப்ஸ் டூல் இருக்குது. அந்த எல்லிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறது மூலமாக ஹாரிசான்டலையும் வெர்டிக்கல்லையும் ஈவனாக ஸ்கேல் ஆகி பெர்ஃபெக்டான சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். இந்த சர்க்கிளுக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன். கலர் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்க்கிளில் கர்சரை வச்சு நீங்கள் அல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இதோட டூப்ளிகேட் லேயர் கிடைக்கிது. இந்த டூப்ளிகேட் லேயரை நம்ம லோகோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இந்த டூப்ளிகேட் லேயருக்கு கிரே கலர் செட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம லேயர்ஸில் உள்ள இந்த ஸ்ட்ரோக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயரை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கலர் பிக்கரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சர்க்கிள் லேயரில் உள்ள எல்லோ கலரை இந்த ஸ்கொயருக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்து அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ரெக்டாங்கிளுக்கு இப்போ என்ன கொடுக்குறோம்னா டூப்ளிகேட் லேயரில் உள்ள கலரை கொடுக்குறோம். இந்த ரெக்டாங்கிள் லேயரை ட்ராக் பண்ணி ஸ்கொயருக்குள்ளே கொண்டு வந்து நம்ம லோகோவுக்கு தகுந்த மாதிரி வச்சிடுறோம். அடுத்து இந்த ரெக்டாங்கிள் லேயர்லேருந்து இன்னொரு டூப்ளிகேட் லேயரை க்ரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரொட்டேட்னு கொடுத்துட்டிங்கன்னா அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆங்கிளை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் அந்த ரெக்டாங்கிள் லேயரை ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா லோகோவுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அதையும் ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சிடுறோம். லாஸ்ட்டாக இந்த லோகோவுக்கு தேவைப்படுற இன்னொரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பாத் ஃபைண்டரில் போய் சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா இந்த எல்லோ ஏரியா மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லோகோவுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை அலைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லோகோ க்ரியேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட சேனல் லோகோ க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் க்ரியேட் பண்ணுற லோகோஸை 3Dயாக மாற்றணும்னு நினச்சாலும் அதை மாற்றிக்கலாம். அதுக்கு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு 3Dங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோவில் உங்களுக்கு இந்த 3D எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3D எஃபெக்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம இந்த லோகோவில் 3D எஃபெக்ட் யூஸ் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். சரி, நீங்கள் ஒரு லோகோவை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதுக்கு Shift Ctrl + Alt F கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் உங்கள் லோகோ பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா இல்லை பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் செட் பண்ணணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இங்கே GIF கொடுத்துருக்காங்க, JPEG கொடுத்துருக்காங்க, PNG கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம PNGன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். சேவ் கிளிக் பண்ணோடனே ஃபைல் நேம் கேட்குது. இந்த ஃபைல் நேமுக்கு டெக் கிரிட்டிக்ஸ் லோகோன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த லோகோவோட ப்ரிவியூ பாருங்கள், டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த லோகோ எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இல்லஸ்ட்ரேட்டர் பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.